சரி, உங்க கணக்குப்படி இனி பாமகவோட எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து அன்புமணி நினைக்கிறீங்களா இல்ல ராமதாஸ் நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி 2 பேரும் சேர்ந்து இருந்தால் தான் சரியாக இருக்கும். அது சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஒன்று சொல்லுகிறேன், ராமதாஸ் மூந்தனை வைத்துக்கொண்டு செய்ய முடியாது, அன்புமணியை வைத்துக்கொண்டு தான் செய்ய முடியும். முகுந்தனே ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டாரு. இல்லை அதுக்கு என்ன, அது அவர் உருவாக்கி அவருடைய பேரன் தானே, அதெல்லாம் என்ன வேண்டுமானாலும் அவர்களெல்லாம் இவர் ஊன்றி கொஞ்சம் மரமாகி விட்டார்ல, அன்புமணி மரமாகி விட்டார். அதனாலே அவர் அதிகாரத்தை என்னிடம் விட கட்சியை நான் நடத்துகிறேன் என்று இவர் நினைக்கிறார். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், ராமதாஸ் இருக்கின்ற வரையிலும் சீசன்டு பாலிட்டிஷியன் ராமதாஸ். தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் ரொம்ப நுட்பமாக விவரம் தெரிந்த எல்லாவற்றையும், நான் நிதிநிலை அறிக்கை வெளியிடுகிறேன், ஒரு மாடல் நிதிநிலை அறிக்கை என்று சொல்ல தகுந்த அளவுக்கு புது புது கருத்துக்களை எல்லாம் கொண்டு வருவார். அவர் என்ன ஒரு ஜாதி கட்சியாக இருக்கிறார் என்பதை தவிர, ஒரு தமிழ்நாட்டு கட்சியாக இருப்பது என்பது வேறு. ஒரு ஜாதி கட்சியாக இருக்கின்ற போது நான் ஒரு காலத்தில் ராமதாஸோடு ரொம்ப நெருக்கம், ரொம்ப எனக்கு அவர் மீது மதிப்பு உண்டு. ஓபி ராமசாமி ரெட்டியாருடைய 100ஆண்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்டார். அப்பொழுது ஒரு பழைய அம்பாசிடர் இருக்கார். ரெட்டமாட்டி வண்டியினுடைய வேகத்தில் தான் போகும், நம்முடைய சாலைகளும் இவ்வளவு அகலமாக இல்லை. அந்த வண்டியில் நாங்கள் சென்னைக்கு வந்தோம். அவர் முன்னால் உட்காந்துருந்தார், நான் பின்னால் உட்காந்துருந்தேன். ஐயா எப்போய்யா போய் சேருவோம், இருப்பா அது அவ்வளோதான், பழைய வண்டி அப்படி தான்ப்பா போகும் என்று சொன்னார். ரொம்ப வேடிக்கையாக பேசுவார். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த பேச்சை கேட்டுலாம் எதுவும் பேசினாரா? கூப்பிட்டாரு என்ன, அப்பா நீ நல்லா பேசுகிறவா, நீ பேசுனதை கேட்டேன்னு சொன்னார். அவர் ராமதாஸ் பேசுகிறோம், நான் எனக்கு மட்டுப்படல, ஏன்னா ரொம்ப காலமாக தொடர்பு இல்லை, நம்பர் எதுவும் நம்பர் இல்லை, 20 ஆண்டுகள் இருக்கும் தொடர்பு இல்லை, புது நம்பர்லேருந்து கால் வந்துருக்கும். எனக்கு அந்த தெரியல, ராமதாஸ் பேசுகிறேன்ப்பா, கருப்பியா ராமதாஸ் பேசுகிறேன்னாரு. என்னடா ரொம்ப உரிமையாக கூப்பிடுறாரு நமக்கு, ஐயா ஐயா என்ன பாமக தலைவர் தானேன்னு. ஆமாப்பா குரல் அவனுக்கு தெரியல அப்படின்னாரு. நான் வேற எவனோ ராமதாஸ் போய் தொலைச்சு நான் ஐயா நினைச்சுக்கினா அவங்கள்ட்ட போய் பம்பிக்கிட்டு இருக்கிறத விட, அப்புறம் தான் எனக்கு அவர் நம்பர் தெரிஞ்சு. அவர் தான் அப்புறம் சொன்னார், நீ நல்லா பேசியிருந்தாப்பா, நீ பேச்செல்லாம் கவனிப்பேன், நான் எல்லா பேச்சையும் கவனிப்பேன், நல்லா பேசுகிற, ஏதோ ஒரு உண்மையை பேசுவோன்னு எப்பவும் பேசுவோம், மனசில் பட்டது பேசுவேன் என்று சொன்னார். அவ்வளோதான், அப்புறம் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் உண்மையாக கருதி, இப்போ அவரு என்னை கூப்பிடுவார் என்றோ அதெல்லாம் தெரியாது. நான் இயற்கையாக பேசியது, தகப்பனிடம் மகன் தோற்பது தோல்வி அல்ல, அது சிறுமை அல்ல பெருமை. 1 2 பேரும் முனைப்பாக இருந்தால் யார் இறங்க முடியும்? மகன் தான் இறங்க முடியும்.